ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆள் தான் இந்த ட்ராமாவை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உண்மையாகவே இந்த ட்ராமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. ட்ராமாவோட பேர் த ஜர்னி ஆஃப் ஃப்ளவர். வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வயசான தாத்தாவை தான் காட்டுறாங்க. இவர் தான் கடவுளோட தலைவர். அதாவது பூமியை காப்பாற்றுற பொறுப்பில் இருக்க ஒரு முக்கியமான அமைப்பில் இவர் இருக்காரு. இப்போ வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் பறந்து போகுது. இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்த உடனே இவருமே அந்த வால் நட்சத்திரம் இப்ப கட் பண்ணா பூமியில உள்ள ஒரு ஆளை தான் காட்டுறாங்க. அவரை பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. கடவுளே, என் பொண்டாட்டிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இவர் பயங்கர டென்ஷனோட இருக்கையில அந்த வால் நட்சத்திரம் நேரா இவரோட வீட்டு மேலதான் வந்து விழுது. இதை பார்த்த உடனே இவர் ஷாக் ஆயிட்டு இப்ப நேரா உள்ளதா போறாரு. இப்ப இந்த இடத்துக்கு தான் இந்த வயசான தாத்தாவுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ குழந்தை பிறக்கிற சவுண்டும் கேக்குது. இந்த வயசான தலைவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே கெட்ட சகுனமாச்சு, உலகத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப உள்ள போய் பார்த்தா அவரோட பொண்டாட்டி இறந்து போயிருப்பாங்க. குழந்தை மட்டும்தான் உயிரோட இருக்கும். என்னை விட்டுட்டு நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப அந்த குழந்தைகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா பரவி இந்த தலைவர் கண்ணு முன்னாடியே காட்டுக்குள்ள போகுது. இப்ப இந்த வாசனை காட்டுக்குள்ள போனவுன அங்க உள்ள தீய சக்திகள் எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுருது. இதை இந்த வயசான தலைவர் பார்த்தவன ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த வயசான தலைவரை பாத்தீங்கன்னா அவர் சக்தியை பயன்படுத்தி அவங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய மந்திரக்கட்டை போடுறாரு. இப்ப அவர் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட வாசனை கெட்ட ஆவிங்கள இப்படி இருக்குதே, யாரா இருக்கும் இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த வயசான தாத்தா அந்த குழந்தையோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த வயசான தாத்தாவோட பேரு கியூ. இவர் தான் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் போல. இப்போ அவர் உங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு வினோதமான ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனையால கெட்ட சக்திகளை ஈர்க்கிற தன்மையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா டீமன்ஸையுமே இவளால எழுப்ப முடியும். 16 வயசு வரைக்கும் உங்க பொண்ணை ரொம்பவே ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இந்த இடத்த விட்டு எங்கேயுமே வெளியே அனுப்பாதீங்க. 16 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கூலுக்கு அவளை அனுப்பி வைங்க. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். அவ உயிரோட வாழணும்னா ஒரு சில தற்காப்பு கலைகள் அவ கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக பார்க்கையில, மாஸ்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, என் பொண்ணுக்கு இன்னும் பேர் வைக்கல, நீங்களே ஒரு பேரை வைங்களே அப்படின்னு சொல்ல, இப்ப தாத்தா அங்க உள்ள ஒரு பூவை பாக்குறாரு. அந்த பூவை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன பேரு வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணோட பேரு ஹுவாக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 16 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஒரு பொண்ணோட வயசு தான் கேக்குது. நான் இந்த தாமரை கிராமத்துல தான் வளர்ந்தேன். இந்த கிராமம் ரொம்பவே அழகானது, பார்க்க சொர்க்கம் மாதிரியே இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் இந்த கிராமம் சொர்க்கம் இல்ல. ஏன்னா இந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். அந்த குட்டி குழந்தையா இருந்தாலே அவ தான் இந்த பொண்ணு. 16 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. இவ கிராமத்துக்குள்ள போயிருக்கும் போது அங்க உள்ள மக்கள் எல்லாருமே இவளை வலைய போட்டு பிடிச்சு கிராமத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க. இவ ஒரு டீமன், இவளை கிராமத்துக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிருப்பாங்க. அதனாலேயே ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கூட்டு கிராமத்துக்கு வெளியே தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு 16 வருஷமா. ஹீரோயினுக்கு அவளோட அப்பா விட்டா யாருமே இல்லைனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்ப கட் பண்ணா வானத்துல ஒரு பையன் பறந்து வந்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு பாய்ஷு. பாய்ஷு வந்து அந்த மாஸ்டர் கியூவோட அசிஸ்டன்ட் தான். இப்போ கட் பண்ணா இந்த மாஸ்டர் கியூவை தான் காட்டுறாங்க. மாஸ்டர் கியூக்கு வந்து மொத்தம் 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த 5 அசிஸ்டன்ட்ல ஹீரோவும் ஒரு ஆளு. முக்கியமா ஹீரோ தான் மெயின் ஆளு இதுல. இப்போ இந்த மாஸ்டர் கியூ அவரோட முக்கியமான அசிஸ்டண்ட்டை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நீங்க 3 பேருமே இந்த உலகத்தை காப்பாற்ற உங்க உயிரை கூட கொடுக்க தவறக்கூடாது. எப்போதுமே இந்த உலகம் போறேன், பூமிக்கு போய் நீங்க அங்க உள்ள மக்களுக்கு உதவி செய்யணும். டீமன்ஸ் அவங்கள தாக்காம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட சக்திகளை பயன்படுத்தாம உண்மையான மனசோட நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா மாஸ்டர் சொன்னாங்கன்றதுக்காக இப்படி ஒரு பொறுப்பை ஏத்துக்க நீ ஒத்துக்கிட்ட, அவருக்கு அப்புறம் நீ தான் தலைமை பொறுப்பை ஏத்துப்பன்னு அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கும் ஏன் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இது மாஸ்டரோட ஆர்டர், என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கோட, உனக்கு அவரோட ஆர்டர் தான் முக்கியமா, மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு நீ யோசிக்கவே மாட்டியா, ஒருவேளை நீ அடுத்த மாஸ்டர் ஆனன்னு வச்சுக்கையே உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எந்த பொண்ணுங்க மேலே உன்னால ஃபீலிங்ஸ் வச்சுக்க முடியாது அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பா நான் செய்வேன், அவர் பேச்சை என்னால தட்ட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் போய் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறான். இவன் இப்படி பறந்து போன உடனே அந்த கடவுள் பொண்ணு அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பறந்து போறது வானத்துல நட்சத்திரம் மாதிரி இன்னொரு இடத்துல தெரியுது. அங்க நின்று ஒரு ஆள் பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு இவன் சொல்றான். இப்போ இவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட அப்பாவை 5 கடவுள்கள் ஒன்னா சேர்ந்து கொண்டு அதுக்காக தான் நான் 16 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான்.
இவரு நம்ம மாஸ்க் போட்ட ஆளுனே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபேஸ மறைச்சிட்டு ஏதோ ஒரு மாஸ்க் மாரி போட்டுட்டு இருக்காரு. இப்ப இவரு ஹீரோவோட பேர சொல்லி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "உன்ன அழிக்கவே முடியாத கடவுள்னு தான் நானும் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்ன அழிக்கிறதுக்கான ஒரு ஆளு பூமியில பொறந்து 16 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உன்ன எப்படி அழிக்கிறேன்னு பார்றா" அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு ஆளு செம ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான். இவ இப்படி பயந்து ஓடிட்டு வந்த உடனே இவளோட வாசனையால ஒரு சில டீமன்ஸ்லாம் அந்த இடத்துல எந்திரிச்சிருது. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறவைங்க ஃபாஸ்ட்டா பறந்து போகுது. இதை பார்த்தவொன்னே ஹீரோயின் பயந்து போய் சீக்கிரமா போய் டாக்டரை கூட்டு வரணும், அப்பதான் அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவ ஓடிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா மேல ஹீரோ பறந்து பூமிக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வானத்துல பறந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டீமன் நடந்து போற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே நேரா இப்ப அந்த டீமனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயின் அந்த கிராமத்துக்கு வந்துடுறா. இப்ப நேரா அந்த டாக்டரோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா டாக்டர் படுத்துட்டு இருக்காரு. டாக்டர் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட அவர் அமைதியாவே இருக்காரு. டாக்டர் உடனே வாங்க எங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட அவரை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்துதான். அந்த டீமனை பாத்தீங்கன்னா அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவளுமே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிட்டு இருக்கா. இப்ப அந்த டீமனோட கைப்பட்டு ஹீரோயின் பறந்து போய் கீழே விழற மாதிரி போக ஹீரோ வந்து புடிச்சு காப்பாத்திரான் ஹீரோயினை. இப்ப ஹீரோயினை காப்பாத்திட்டு தரையில இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ போய் அந்த பெரிய டீமன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ அந்த டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டீமன் ஹீரோவை புடிச்சிருது. ஹீரோவோட கத்திய பாத்தீங்கன்னா தரையில வந்து விழுந்துருது. ஹீரோவோட கத்தி இல்லாம ஹீரோவால எதுவும் பண்ண முடியாது. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கத்தியை எடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த கத்தியை எடுத்துட்டு போய் டீமனோட கால்லே குத்திடுறா. இவ கால்ல குத்துனது தாங்க முடியாம அந்த டீமன் ஹீரோவை கீழே விட்டுருது. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த டீமனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தாக்குறது தாங்க முடியாம அந்த டீமன் அந்த இடத்த விட்டு போயிருது. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா வேகமா அந்த டாக்டரோட வீட்டுக்குள்ள ஓடி போய் அவங்க அப்பாவுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. அந்த மெடிசனை எடுத்துட்டு இருக்கும் போதே இந்த டீமன் மறுபடியும் திரும்பி வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் ரெண்டு பேருமே ஜன்னல் வழியா எட்டி குதிச்சுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே இந்த டீமன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினோட வீட்டை சுத்தி தான் அந்த கியூ மாஸ்டர் பெரிய மந்திர வலையை போட்டிருப்பாரு இல்லையா, எந்த டீமனாலையும் உள்ள வர முடியாது. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்ன இந்த இடத்த சுத்தி மந்திர வலையா இருக்கு, யாரு போட்டதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள போய் அப்பா எந்திரிங்க அப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா எந்திரிக்காம அமைதியா படுத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பாவோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ஏதோ அக்குபஞ்சர் மாதிரி பண்ண அவங்க அப்பா டக்குன்னு கண்ணு முழிச்சிடறாரு. ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இப்ப அவங்க அப்பா கண்ணு முழிச்சு பார்த்து ஹீரோயினை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, யாருமா இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா இவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு பெரிய டீமன் கிட்ட இருந்து இவர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயினோட அப்பாவை பாத்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ அந்த மெடிசனை கூட நான் போய் அவருக்கு தேவையான மெடிசனை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த மருந்து எல்லாத்தையுமே ஹீரோட்ட கொடுக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போய் அவங்க அப்பாவுக்கு தேவையான மெடிசனை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினோட அப்பா அவளை பார்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமாவே செத்து போயிருவேன், நான் செத்ததுக்கு அப்புறம் நீ உன்னை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இவர் பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட அப்பாவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாருமே கையில தீப்பந்தங்களை எடுத்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வராங்க. இந்த டீமன் தான் டாக்டரை கொன்னது, இவளை முதல்ல ஃபர்ஸ்ட் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டு மேல நெருப்பு தூக்கி போடுறாங்க. இதை பார்த்தவொடனே ஹீரோயின் ஷாக் ஆயிரா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. இப்ப அந்த இடத்துக்கு அந்த இன்னொரு கடவுள் பொண்ணு தான் வரா. அவ வந்து அந்த கிராம மக்கள் எல்லாருமே அங்க இருந்து துரத்தி விட்டுறா. அந்த நெருப்பையுமே அணைச்சிடுறா. இப்ப அவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போய் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்ல அவளை பாத்தீங்கன்னா கோவத்தோட பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவை தான் கட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது போல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருமா, நீ என்னை பத்தி கவலைப்படவே கூடாது, நான் சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், மாஸ்டர் கியூ கிட்ட நீ போகணும், உனக்கு 16 வயசு முடிஞ்சவனு சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஆமாப்பா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் சீக்கிரமே அவரை பார்த்து உங்களை காப்பாத்திருவேன் அப்படின்னு இவ சொல்ல அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாரு. இதை பார்த்தவொன்னே ஹீரோயின் கதறி அழ ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் வந்து என் அப்பாவை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட இப்ப அந்த கடவுள் பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவரை நம்மளால காப்பாற்ற முடியாது, அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனோட சக்தியை பயன்படுத்தலான்னு பாக்குறான். இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, மாஸ்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, உங்களோட பவர்ஸை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால ஹீரோவுமே அவனோட பவரை யூஸ் பண்ணாம அமைதியா இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா இறந்ததை நினைச்சு ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட அப்பாவை இறுதி மரியாதை எல்லாமே செலுத்திட்டு ஹீரோயின் தனியா ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக இந்த கிராம மக்கள் எல்லாருமே உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் ரத்தத்தோட வாசனையும் என் உடம்புல இருந்து வர வாசனையும் டீமன்ஸையும் பேய் பிசாசுங்களையும் ஈர்க்கிற தன்மை கொண்டது, அதனால இந்த கிராம மக்கள் எல்லாருமே என்ன டீமன்ஸ் தான் சொல்லுவாங்க, அதனாலதான் அவங்க என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
இப்ப ஹீரோயின்ட்ட என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, "நீ இந்த கிராம மக்கள வெறுக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா கிடையாது. என்னோட அப்பா சொல்லியிருக்காரு. நம்ம எப்பவுமே மத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது. அதே மாரி யாரையுமே வெறுக்கக்கூடாது. அவங்க நமக்கு கெட்டதே பண்ணாலும் நம்ம அமைதியா ஒதுங்கி வந்துரணும்னு சொல்லியிருக்காரு." அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் இவ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "என்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். என் அப்பா ரொம்ப வருஷமாவே கிராமத்த விட்டு வெளிய தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாமே எனக்காக தான். நான் மட்டும் பொறக்காம இருந்திருந்தா இந்த குடும்பமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும்." அப்படின்னு இவ சோகத்தோட சொல்ல, ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கொஞ்சம் காசு எடுத்து ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு, "நீ உன்ன நல்லபடியா பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது, ஹீரோயின், "ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னை விட்டு எங்க போறீங்க? இன்னும் 3 நாள்ல என்னோட பிறந்தநாள் வருது. எப்போதுமே என் அப்பா என் கூட இருப்பாரு. இப்போதைக்கு என் கூட யாருமே இல்ல. நீங்களாவது என் பர்த்டே வரைக்கும் என் கூட இருக்கலாம்ல." அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம இப்ப ஹீரோயின் கூட தான் அவ வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா எல்லாமே கருகி போயிருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோயின் அவளோட வீட்டை சரி செய்ய ஆரம்பிக்கிறா. ஹீரோவுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எப்படியோ வீடை ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுறாங்க 2 பேருமே. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா மரத்தாலே ஹீரோயினுக்காக ஒரு வால் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த வாலை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நேரா ஹீரோயின்ட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறான். "இந்த கத்தி, இதை வச்சு உன்னை நீ காப்பாத்திக்கா" அப்படின்னு சொல்லி கொடுக்க, கத்தி என்ன பண்றது அப்படின்றத ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். 2 நாளா இப்படியே ஓடிடுது. ஹீரோயினும் ஓரளவுக்கு கத்தி சண்டை போட கத்துக்கிறா. இப்போ ஹீரோயினோட பர்த்டே நாளுமே வந்துருது. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பன் எடுத்து கொடுத்து, "இந்த பன்னை சாப்பிட்டு உன்னோட பர்த்டேவை கம்ப்ளீட் பண்ணு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே அந்த பன்னை ஹாப்பியா வாங்கி சாப்பிட்றான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நீங்க எங்க போக போறீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, "எங்க போக போறேன்னு எனக்கே தெரியல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியல, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப நைட் ஆகுது. ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, "உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், உதவி செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நீ நானும் மீட் பண்ணிக்க போறதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஹீரோ செஞ்சு கொடுத்த வாளை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் விடியுது. எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இல்ல. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்படின்றத. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஹீரோ கொடுத்த வாளு கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாஸ்டர் கியூ இருக்க இடத்த தான் தேடி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து மாஸ்டர் கியூவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்படியே வரும்போது அங்க உள்ள ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, "இனிமே இந்த மாளிகையோட புது மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு. இவர் தான் இனிமே நமக்கான தலைமை பொறுப்பை ஏத்துப்பாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோ தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கான பதவியேற்பு விழா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, "நீங்க தலைமை பொறுப்பை ஏத்துக்கணும்னா 3 விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சே ஆகணும். 1, பேராசைப்படக்கூடாது. 2வது விஷயம், உலகத்துல உள்ள எல்லா மக்களையுமே நீங்க காப்பாத்தணும். ரொம்பவே கடுமையா உழைக்கணும். 3வது விஷயம், உங்களுக்குன்னு எந்த ஒரு எமோஷனுமே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அது எல்லாத்துக்குமே அடி பண்ணிடுறான். இப்ப அந்த கியூ மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு பேட்சை கொடுத்து, "இனிமே நீ தான் அந்த இடத்துக்கு தலைமை" அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு தலைவனானதுக்கு அப்புறம் நேரா அவன் தங்கியிருக்க இடத்துக்கு தான் போறான். அங்க இருந்து பார்த்தா உலகம் இருக்கிறது நல்லாவே தெரியும். இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, "எனக்கு பெரிய பொறுப்பு வந்திருக்கு இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்றது. இனிமே என் கடமையில இருந்து நான் தவறவே கூடாது" அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோவோட ஞாபகமாவே இருக்கு. "என்னது இது, எனக்கு அவரோட ஞாபகமாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ மந்திர தடுப்பு மாதிரி இருக்கு. "என்னது இது?" அப்படின்னு இவ கை வச்சு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது போல அந்த இடத்த சுத்தி மந்திர தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட 2 கையையும் வச்சு அந்த மந்திர தடுப்பை உடைக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. இப்ப இவளை பாத்தீங்கன்னா, "மந்திரம் அது, தந்திரம் அது, எப்படி உடைக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வித்த காமிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த தடுப்பு மேல விழ அந்த தடுப்பு இவளை தூக்கி எரிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பறந்து போய் கீழே விழுந்துடுறா. இவ கீழே விழுந்ததுல அவ கையில இருந்து ரத்தம் வந்து அங்க உள்ள செடி மேல பட்டதுல அந்த செடி மொத்தமாவே கருகி போயிருது. இப்ப ஹீரோயின் என்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட வயிறு சத்தம் போட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரட் இருக்கு. அந்த கேரட் எல்லாத்தையுமே இப்ப அவ புடுங்கிக்கிறா. இப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சரி குளிச்சுட்டு இந்த கேரட் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா குளிக்கிறதுக்காக தான் போறா. அந்த இடத்துல இப்ப ஒரு ஆறுமே ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துல உட்காந்து இவ குளிச்சிட்டு இருக்கா. இவ ஹாப்பியா குளிச்சிட்டு இருக்கும்போது அதே ஆத்துல தான் இன்னொருத்தர் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு. ஹீரோயின் குளிக்கிறத அவர் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அவரை பார்த்துட்டு கத்துறா, "யோ தள்ளி போயா, என்ன பார்க்காத" அப்படின்னு. அவரை பார்த்து இப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்தா இன்னும் அவர் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு. "அட லூசு பயலே, இன்னுமா என்ன பார்த்துட்டு இருக்க, போய் தள்ளடா" அப்படின்னு இவ சொல்ல, அவரை பார்த்தீங்கன்னா, "இல்ல இல்ல, நான் எதையும் பார்க்கலப்பா" அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க அந்த இடத்த விட்டு ஓடி போறாரு. இப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஒரு தொப்பியை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு
அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பாடா அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டானா அப்படின்னு இவ போக பார்க்கையில அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்து ஹீரோயின்ட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்களை பார்த்துட்டேன், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, யோ நான் உன்னை ஆல்ரெடி மன்னிச்சிட்டேன், என்னை விட்டு தள்ளி போய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஓட பார்க்குறா. அவனை பார்த்தீங்கன்னா விடாம ஹீரோயினை துரத்திட்டே இருக்கான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா என்னோட பேரு டாங் ஃபேங், உன்னோட பேர் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்கா அப்படி இருக்கா. இப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறா. அப்பாடா அவங்க இருந்து தப்பு, ஆனா அவங்களுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், நீ ஏதாவது கிஃப்ட் கொடுத்தனா நீ அதுக்குள்ள போறதுக்கான வழியை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயின் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா நான் உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சரி உன் ஃபேமிலியை பற்றின டீட்டெயில் சொல்லு, என்கேஜ்மெண்ட் லெட்டரை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு இவ சொல்ல ஹீரோயின் வாயில் வச்சிருந்த கேரட்டை அவன் மூஞ்சிலே துப்பிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இப்போ கட் பண்ணா ஹீரோயின் அவன் சொன்ன அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டவரோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. அவள் வந்து ஒரு சீட் எடுத்து பார்த்தா அதில் கேரட்னு போட்டிருக்கு. இப்போ இந்த பொண்ணு அந்த சீட்டை தூக்கி போட்டோன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அறக்க பறக்க வந்து அந்த சீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்தீங்கன்னா கேரட் தான் இன்னைக்கு எங்கள் மாஸ்டருக்கு கிஃப்டாக வேணும், நீயே உள்ளவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹாப்பியாக உள்ளே போகிறா. இவ உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு தான் வரா. அவளை பார்த்தீங்கன்னா குதிரையில் செம கெத்து காட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்டே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா பக்கத்து நாட்டோட அமைச்சராக இருக்காரு, நான் தான் இன்னைக்கு உன்னோட மாஸ்டரை பார்க்கணும், வழியை விட அப்படின்னு சொல்ல, இல்லை மாஸ்டர் பர்மிஷன் இல்லாமல் யாரையும் பார்க்க மாட்டார் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உன்னோட பர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லை, நான் யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளே போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடியாக இருக்குது. அந்த செடிங்க இவளை போக விடாமல் வழி மறிச்சிட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியே தூக்கி போட்டுருது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் உங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நீங்கள் உள்ளே போங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே பயத்தோட உள்ளே போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த மாளிகைக்குள்ளே போயிட்டு கூப்பிட்டு பார்க்குறா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்குது. இப்போ அந்த கோபுரத்துக்கு தான் போயிட்டுருக்கா. இப்போ இந்த கோபுரத்துக்குள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் நிறைய ஆவிங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. அதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா பயந்து போய் ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சத்தம் போடாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போயிடுறா. யார் நீங்கள் மனுஷனா இல்லை பேயா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மனுஷன்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு இவ சொல்ல, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ப்ரைவேட் ரூம், இதுக்குள்ளே யார் ஒன்று வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தெரியாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு இவ போக பார்க்கையில அங்கே உள்ள டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா என் ரூம்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் வந்துட்டேன், அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை எடுத்துகிட்டு ஹீரோயினை குத்துற மாதிரி வராரு. இப்போ அந்த கத்தி எடுத்துகிட்டு ஹீரோயினோட நெத்தியில் லைட்டாக குத்த அவன் நெத்தியிலேருந்து ஒரு துளி ரத்தம் வெளியே வருது. இந்த ரத்தத்தை இவர் எடுத்துக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி எதுக்காக வந்தியோ அந்த விஷயத்தை பற்றி கேளு அப்படின்னு சொல்ல இவளுமே மாஸ்டரோட ஸ்கூலுக்கு போற வழியில உள்ள அந்த தடுப்பு சுவரை பத்தி சொல்றா. அந்த தடுப்பு சுவரை நான் உடைக்கணும், அதுக்குள்ள போறதுக்கான வழியை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. இது ஃபீனிக்ஸோட கண்ணீர், அந்த கண்ணீருக்குள்ள உன்னோட ரத்தத்தை நான் கலந்திருக்கேன், இது ரெண்டையும் நீ யூஸ் பண்ணி உள்ள போனா கண்டிப்பா உன்னால அந்த தடுப்பு சுவரை தாண்டி போக முடியும் அப்படின்னு சொல்ல, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப கட் பண்ணா மாஸ்டர் கியூவோட அரண்மனையை தான் காட்டுறாங்க. அவரோட அரண்மனைக்குள்ள இப்போ ஒரு சில பேருக்கு வர்றாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அரண்மனையில உள்ள எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கட் பண்ணா இது எல்லாத்தையுமே ஹீரோனோட மந்திர சக்தி மூலமா பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அந்த முத்திரையை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கணும், நம்ம போய் காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மந்திரம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயின் அந்த மாளிகைக்குள்ள வந்துட்டா. அங்க வந்து பார்த்தா எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிடுறா. இதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ரெண்டாவது எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். இந்த டிராமா முடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் சொல்லுங்க. பாய்.